அன்புடைய அண்ணா அவர்கள் வந்து அவர் நமக்கு முன்னாடி அந்த வைகை ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த நம்முடைய நிலக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய அளவில் மணல் குவாரியில் கூட மணலை கூட அள்ளி மிகப்பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தாத சூழ்நிலையும் பல்வேறு விதமான தாக்குதலையும் தாங்கி தொடர்ந்து பாடுபட்டு விட இன்றைக்கும் அந்த பக்கத்தில் நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு பெரிய கிளஸ்டர் இருந்துச்சு. பூரா கல்லுகளையும் உடைத்து இன்றைக்கி மழையை அப்புறம் பாதி மழையை ஆக்கி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இது பண்ணாங்க. அதாவது மழையும் இந்த காடுகளும் தான் இந்த தண்ணீருடைய பிறப்பிடம். இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் மனிதனுக்கு வாழ்க்கையே கிடையாது. இந்த தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் எந்த உயிரினமும் கிடையாது. இந்த உயிரினங்கள் இல்லாட்டினா அந்த பட்டுப்பூச்சி கிடையாது. இந்த பட்டுப்பூச்சி இல்லாட்டினா இங்கே இருக்கக்கூடிய புழு, பூச்சி, மீன் இது எல்லாமே ஒரு அடிப்படை ஆதாரம் வந்து நீர் தான். அதான் வந்து வள்ளுவர் வந்து நீரின்றி அமையாது உலகம் ஒற்றை வரியில் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த தண்ணீர் வந்து நமக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிரினும் கிடையாது. ஆனால் நம்ம மட்டும்தான் அதை அசிங்கப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், குப்பையிலாகிறது, மாசுபடுத்துகிறோம். ஆனால் அனைத்து மக்களுக்கும் உண்டானது. அதனால் நமக்கு இந்த தண்ணீரை பால்படுத்துவோ இந்த தண்ணீரை உரிமை கொண்டாடுவோ யாருக்கும் உரிமை கிடையாது. தண்ணீர் என்பது நாடு கடந்து உலகம் கடந்து எல்லா உயிர்களுக்கான ஒரு விஷயம் இருக்கனால நாம் இந்த தண்ணீர் இனத்தில் பாதுகாக்கணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். வாய்ப்பு அனைவருக்கும் இந்த அற்புதமான ஏன்னா தொடர்ந்து வந்து இப்போ ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறது லேஸ்பட்ட காரியம் இல்லை இன்னைக்கு. ஏன்னா கடந்த நிகழ்வுகளில் கூட போன வருஷம் வந்து ரொம்ப வருஷத்தில் உள்ள இந்தியாவுடைய இந்த நதிகளுடைய நிலை குறித்து பேசுவதற்கு இந்த முறை இப்போ இவ்வளவு நம்ம போயிருந்தும் கூட எனக்கு இப்போ பார்வையில் பார்த்தா இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகளில் ஒரு குட்டி நாடுகள் கூட நதிக்கு வந்து கொள்கை வச்சுருக்காங்க. அரசாங்கம் கொள்கை தான் என்னது, அந்த நதியில் தொழிற்சாலை கழிவு எப்படி கலக்கணும், இந்த குடிமை கழிவுகளை எப்படி கலக்கணும், திடக்கழிவுகளை எப்படி கொட்டணும், ஏன் கொட்டக்கூடாது. அப்போ அது அந்த கொள்கையினால நீங்கள் சிங்கப்பூரில் போய் நம்ம பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் முதலமைச்சராக முன்னாடி அடிக்கடி போய் பார்த்து வந்தாங்க. நாங்கள் சிங்கப்பூரை மாற்றக்கூடாது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூரை மாற்ற முடியாது. பின்லாந்து, நெதர்லாந்து எல்லாம் வந்து நெதர்லாந்தெல்லாம் அப்படியே வந்து அந்த ஆறுகள்லாம் என்ன இருக்குது, அந்த நகரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு குப்பை கூட அந்த இதில் இருக்காது, ஒரு கழிவுநீர் கூட உள்ள கலக்காது. ஏன்னா அந்த கொள்கைகள் தான். நம்ம இந்தியாவோட சாபக்கேடு வந்து இந்தியா வந்து நதிகளுக்கு குளிக்க முடியாது. பிரச்சனை ஆடி வேற அப்படியே வந்து ஆரம்பம். இப்போ ராஜாண்ணன் வந்து தொடர்ந்து போராடி இருக்கிறார் கோர்ட்டில் வந்து இது ஒரு வழக்கிலவே போட்டு மல்லு கட்டி நம்ம கேட்க வேண்டியதாக. ஆனால் அந்த கொள்கை வரைவதனால் கட்டாயமாக இது ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் நடத்த முடியும். இதே வந்து இன்னைக்கு கொள்கையே இல்லாத இன்னைக்கு கேரளாவில் போய் ஒரு படி மணலை வந்து 42 ஆறுகள் ஒரு படி மணலை வந்து அவங்க எடுத்தாங்க. பஞ்சாயத்துக்கு அதிகாரம் அங்கே வந்து தப்பிக்கலாம் விட மாட்டாங்க. கேரளாவில் ஒரு படி மணலை எடுக்க முடியாது. ஒரு கையில் கூட மணலை நீ எடுத்துட்டு போய் ஒரு கடுமையான தண்டனை. இந்த பக்கத்தில் இருக்க கேரளா காற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆற்றை வந்து சூறையாடப்பட்டது. ஒரு ஆறுனா ஆறு வந்து தோன்றதுல இருந்து அது முடிகிற வரைக்கும் அந்த ஆறு முடிஞ்சாத்த அது கடல்ல கலந்தாத்த அது உயிரோட்டமான ஆறு. ஆனா தமிழ்நாட்டோட சாவகேடு 3 ஆறு கூட உருப்பிடிக்கும் போய் கடல் கலக்கிறது. இப்ப இன்னைக்கு வந்து கலக்காத போதே பிரச்சனையை நம்ம அதனாலதான் இங்க பேசிக்கிறோம். ஏன்னா இந்த ஆறு கலக்கணும்னா இந்த 12 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்ட மதுரையில் இந்த 12 கிலோமீட்டருக்காக கிட்டத்தட்ட 1-2 போராட்டம். முதல் ஆஸ்பத்திரியில இருந்து கழிவு வரக்கூடாதுன்னு ராஜா போராடி ஒரு தனிநபர் கமிஷனை வச்சு ஒரு விசாரணைகளும் பண்ணாங்க. அப்படியே கிடப்பது. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே வந்து இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாதாளத்துல ஒரு சொட்டு கழிவு தண்ணி கூட ஆற்றுக்குள்ள போகக்கூடாது. அப்ப உள்ள உள்ளது ஆற்று வந்து சாக்கடையாக தெரியுது. அப்ப எங்க பிரச்சனை இருக்கு? திடக்கழிவு எங்கேயுமே கொட்டக்கூடாது. ஒரு தனியார் மயமாக்கப்பட்டு டெண்டர் அந்த கம்பெனி ஒரு போட்டு கூட ஒரு குப்பை குளக்குள்ள கூட ஆற்றுக்குள்ள விடக்கூடாது. இதுக்கு கோடிக்கணக்கான டெண்டர். எப்ப குப்பை இந்த ஆற்றுக்குள்ள வைகாத்துக்குள்ள இருக்குன்னா எங்க பிரச்சனை? இப்ப நாம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பின்னோக்கி பார்க்கப்பட வேண்டியது. 6 ஆறாக இருக்கிறாங்க அந்த நகரம். ஒரு தண்ணி வந்து ஒரு உயிரோட்டமான நீரோட்டம் பண்ணா அந்த நகரம் வந்து நல்லா இருக்கும். மனிதன் மனநிலை நல்லா இருக்கும். ஆன்மீகம் அதிகமாகும். அந்த ஆன்மீகம் எல்லாம் ஒன்று பின்னி பிணையப்பட்ட ஒரு சங்கிலி. அப்ப இந்த இப்ப நம்ம உலக தண்ணீர் தின உறுதிமொழி. நான்
நீர் என்பது வாழ்வின் அடிப்படை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு துளி நீரையும் மதித்து பயன்படுத்துவேன். நீரை வீணாக்காமல் பாதுகாப்பேன். சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திட உறுதி செய்கிறேன். நீர்நிலைகள் மற்றும் ஆறுகள் பாதுகாக்க உறுதிமொழி எடுக்கிறேன். வைகை ஆறுக்கான பாதுகாப்பு உறுதிமொழி. நான் வைகை ஆறு என்பது எனது உயிர் வளம் என்பதை உணர்ந்து அதை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திட முயற்சி செய்கிறேன். பிளாஸ்டிக் மற்றும் ஆற்றில் போட மாட்டேன். நீர் சேமிப்பு மற்றும் மழைநீர் சேமிப்பை ஊக்குவிப்பேன். மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். வைகையை காப்பது எமது பொறுப்பு என்பதை உறுதி செய்கிறேன். கையை கிளப்பட்டலாம். தண்ணீர் வாழ்க்கை, அதை பாதுகாப்பது நமது கடமை. ஒவ்வொரு துளியும் பொக்கிஷம். வீணாக்காதே வீணாக்காதே. வைகை வாழ்ந்தால் வைகை வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம். நீர் பாதுகாப்பு இன்று, நீர் பாதுகாப்பு இன்று, நமது எதிர்காலம் நாளை, நம் எதிர்காலம் நாளை. வைகை ஆற்றை பாதுகாப்போம், தமிழ்நாட்டை வளப்படுத்துவோம். நீர் இல்லையே உயிரில்லை, நீர் இல்லையே உயிரில்லை. அதை மதிப்போம், நீர் சேமிப்போம். உயிரை காப்பாற்றும் நீரை சேமிப்போம். வைகை நம் உயிர், அதை சுத்தமாக வைத்திடுவோம். பாசனத்துக்கும் பசுமைக்கும் நீர் அவசியம். நீர் சேமிப்பு நீர் நம்ம பொறுப்பு, நம் பொறுப்பு. படுத்தாதே படுத்தாதே, வைகை நதியை அசுத்தப்படுத்தாதே. சரி செய் சரி செய், உடனடியாக குப்பைகளை சரி செய். கொட்டாதே கொட்டாதே, வைகை ஆற்றில் குப்பைகளை கொட்டாதே. கலக்காதே கலக்காதே, வைகை ஆற்றில் கழிவு நீரை கலக்காதே. ஆக்கிரமிப்பை அகற்று, ஆக்கிரமிப்பை அகற்று. வைகை ஆற்றின் ஆக்கிரமிப்பை அகற்று. காப்போம் காப்போம்.